தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த தெரியுதான் பார்த்தீங்களா, இந்த பைத்தியக்கார பையில பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைத்தியக்கார பைய என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமானை பற்றி எவ்வளோ தரைக்குறைவாக எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ அவ்வளோ தரைக்குறைவாக அவ்வளோ இழிவாக பேசி வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் வந்து இப்போ சமீபத்தில் அனைவரும் மருத்துவராகிவிட்டால் யாரடா நோயாளியாக இருப்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த கருத்தை எதுக்கு பதிவு பண்ணிதான்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் வந்து ஆடு மாடு மேய்த்தலையும் விவசாயம் செய்வதையும் அரசு பணியாக மாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வச்சுருந்தாரு. அந்த கருத்துக்கு எப்படியாவது எதிர்வினை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரிக்கா திமுக ஊப்பிகளும் திமுகவிற்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய செம்பு திருடிகளும் திமுக யூடியூப் சேனல்களும் சேர்ந்து கொண்டு சீமான் சொல்வது சரியல்ல, சீமான் பழைய காலத்திற்கு திரும்ப சொல்கிறார், ஆடு மாடு மேய்த்தலையும் விவசாயம் செய்ய சொல்கிறார், ஆடு மாடு மேய்க்க சொல்கிறார், இது பழைய கால தொழில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. அவ்வாறு சொல்லிக்கொண்டு தெரிந்த திமுக ஊப்பிகளுக்கும் ஒரு சில செம்பு திருடிகளுக்கும் ஒரு சில செம்பு தட்டக்கூடிய யூடியூப் சேனல்களுக்கும் தான் சீமான் அந்த கேள்வி வச்சிருந்தாரு. அனைவரும் டாக்டராக சொல்லிக்கொண்டு திரிக்கிற ஊப்பிகளே, செம்பு திருடிகளே, அனைவரும் டாக்டர் ஆகிவிட்டால் யாரடா நோயாளியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி வச்சிருந்தாரு. அதுக்கு இந்த மாமா பையன் மனோஜி இந்த அண்ணன் தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த மெண்டல் பைய இவன் என்ன பேசியிருக்காங்கன்னா, சீமான் முட்டாள்தனமாக பேசுறாரு, சீமான் பைத்தியம், சீமானுக்கு அறிவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவனுடைய யூடியூப் சேனலில் பேசி வச்சுருக்கான். இப்போ அந்த பைத்தியக்கார பையிட்ட நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னா, அட பைத்தியக்கார பையிலே நீங்கள் தான் சொன்னீங்க நாங்கள் வந்த உடனே நீட்டை விளக்கிடுவோம், அனைவரும் டாக்டர் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை உசுப்பேற்றி நிறைய பேர் படித்தாங்க. அதில் பல பேர் மரணித்து போனாங்க. நீட்டை நீ உங்களால் தடை செய்ய முடியல, அதனால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பல பேர் மரணித்து போனாங்க. அதில் ஒருத்தர் மானமுள்ளவன் என்ன உதயநிதியை பார்த்து என்ன கேட்டான் பார்த்தீங்களா, ஐயா நீங்கள் வந்தால் நீட்டை தடை பண்ணின்னு சொன்னீங்க, அதை நம்பி தான் நாங்கள் டாக்டருக்கு படித்தோம், இப்போ என் நண்பன் இறந்துட்டான், என் நண்பனை கொண்டதே நீங்கள் தானே அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா? அப்போமாவது உங்களுக்கு மாணவரோசம் இருந்து நீ நீட்டை வந்து தடை பண்ணியிருக்கணுமா இல்லையா? பெரிய பிடிங்கி மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தடை பண்ணிடுவோம், அது பண்ணிடுவோம், இதை வெட்டிடுவோம், அதை வெட்டிடுவோம் பிடிங்கிட்டு இருந்தீங்களடா பைத்தியக்கார பையில ஒன்றையும் சேர்த்தாங்க. பைத்தியக்கார பையில நீ திமுக தானே முட்டு கொடுக்க, அதுக்கான கருத்தை நீ என்னன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் வந்து டாக்டர் படிங்கன்னு மக்களை உசுப்பேற்றி அவனும் டாக்டர் படிக்கான், நாங்கள் வந்தால் நீட்டை தடை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டாக்டர் படிக்கான். கடைசியில் அவனால் நீட்டில் பாஸ் ஆக முடியல, செத்து போயிடுறான். அதுக்கு தான் நான் சீமான் சொல்லுறாரு, ஏன் டாக்டர் தான் படிக்கணுமா, வேறு தொழிலே இல்லையா? டாக்டரை விட அதிக சம்பளம் வாங்குற தொழில் விவசாயத்தில் இருக்குடா பைத்தியக்கார பையில. ஆடு மாடு மேய்த்தலை அரசு பணியாக மாட்டேன்னு சொல்லிட்டு கொந்தளிக்கு நீங்கள் பால் குடிக்காமல் இருப்பியா, நீ தயிர் குடிக்காமல் இருப்பியா, உன் வாய் இருக்குமா? காலையில் எந்திரிச்சோடனே அம்மா ஒரு டீ அப்படின்னு கேட்க தெரியுதுடா பைத்தியக்கார மண்டல் பையில. அதெல்லாம் கேட்காம இரு. அதுக்கடுத்து நீ ஆடு மாடு மேய்த்தலை வந்து யாருமே மேய்க்கணும், எல்லாம் டாக்டர் படிப்போம். பைத்தியக்காரன் நாயை கர்நாடகாவிலேருந்து பால் வாங்கிட்டு கிடக்க, அதை பற்றி உனக்கு தெரியல. சொந்த தமிழ்நாட்டில் ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணியாக மாட்டோம்னா உனக்கு எங்கடா வலிக்குது? இருக்கணும் அப்புறம் டாக்டர் ஆக்கணும் உசுப்பேத்தி ஒவ்வொருத்தனையும் கொள்கை தானடா உங்களை திமுகவோட கொள்கையே. அதுக்கு நீ முட்டு வேற கொடுக்க பைத்தியக்கார பையில. ஏதாவது சொல்லிட போகிறோம்ல, முடிச்சுக்கிறேன் தமிழ் நெஞ்சங்களே. இங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே.